இப்பேற்பட்ட காணகத்திலே நான் வந்து கூடியவர் யாரு என்னார் என்று நீங்க நின்று கேட்கிறீங்க. நாங்கள் யார் தெரியுமா? நாங்க யாராக இருந்தாலும் ஆமா முதலாகவே இப்பேற்பட்ட காரணத்தை நீங்கள் எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருக்கிற நீயா? நான் பரிசிய முனிவருக்கு பிறந்தேன். என் பேரோ வேதவாச முனி என்று ஒரு அந்த வனமாக பச்சும் பசுமையாக மாறி இருக்கிறது. யாரோ புண்ணியவர் அவர் வந்திருக்கிறார் என்று எதிர்பார்த்துக் கொண்டு வருகிறது. அன்னை குந்தி வயிற்றிலே பிறந்தவர் பஞ்சாப் பாண்டவர் பிறந்தோ என் மனைவியாக அப்படி பாண்டபுத்திர மகாராஜ்க்கு குந்தமாதேவிக்கு பிறந்தவர் பஞ்சாப் பாண்டவர் செய்த வஞ்சகத்து 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு வனவாசம் கழித்து வந்தால் நாடு கொடுக்கிறேன் சொன்னாயா பங்காளி துரியோதனன். அதனால் 9 ஆண்டு காலமாகவே இந்த காட்டிலே காய்கனிகளை பசித்து மறுப்பு தலைக்கானையும் வாய்க்கால பஞ்சவத்தையும் ஜொனநீரை அறிந்து இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் தாத்தா. அப்படி வருவதற்கு கிடையாது. நாங்கள் வாழ்வதற்கு நீங்க வாழ்வதற்கு வழி உண்டு. ஆனால் இந்த கெதி வருவதற்கு காரணம் என்ன? நான் தான் தாத்தா. எப்படி எப்படி என்றால் ஓரே விதத்திலே பூணூர் கல்யாணம் என்று பாண்டவரை நயமோட வரவழைத்தால் துரியோதன அத்தினாபுரம். ஆமா என் தமிழ்வாதிகளை அழைத்துக் கொண்டு அத்தினாபுரம் சென்றேன். கொய்து சாய்வதற்கு இன்னும் சற்று நேரம் இருக்குது. அப்படி என்று துரியோதனை என்னை பார்த்து சொல்லவாம், ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் அண்ணா அப்படி என்று துரியோதனை சொன்னான். சும்மா இருந்தால் ஆகாது, விளையாட்டு என்பது விளையாடி விடும் என்று சொன்னேன். ஒன்றுமாகாது என்று துரியோதனை சொல்லி தாயக்கட்டிய மாயக்கட்டிய செய்தால் ஜெகுனி. அப்பேற்பட்ட ஜெகுனிய வார்த்தையை கேட்டு எங்கள் இருவருக்கும் தாயமாடினோம் நானும் துரியோதனம். அந்த தாயத்திலே உப்பு சட்டி வருவாடு. ஒரு சோம்பேறி ஆடக்கூடிய ஆட்டம் சூதாட்டம். ஆமா, அது நீ ஆடினாய். ஆடி என் மனைவியோ விட்டு விட்டேன், என் தம்பிமார்களும் தோற்று விட்டாய். நாடு நகர உப்பு சட்டி வருவோடு தோத்து அனாதியாகவே இந்த கானகத்தை நாங்க வாழ்ந்து வருகிறோம் தாத்தா. வாழ்ந்து வருகின்ற தரத்தில்
நீங்கள் ஏதோ ஒரு சபதம் விடவில்லையா? அப்படி 18 போர்க்களம் முடிந்தால் என் மனைவியாக விடக்கூடிய திரௌபதி விருத்து கூந்தலாய் முடிப்பாய். அப்படி என்று என் மனைவி சபதம் வைத்தார். அடே துரியோதனா, 18வது போர்க்களத்தில் உன் உடலை இரு பிளவாக பிறந்து உடைய மணிக்குடலை மாலையாகவும் உன்னுடைய உதிரத்தை எண்ணெயாகவும் சீப்பாகவும் மாறி நான் ஒரு நாள் தினத்திலே எடுத்த சபதம் முடிப்பேன் என்று என் மனைவி சொல்லியிருக்கிறார். கூந்தல் முடிப்பேன் என்று சபதம் விட்டிருக்கிறார். பீமா, நீ ஏதோ சபதம் விடவில்லையா? இறந்த போதிலும் எத்தன்மை போலே இருப்பது பஞ்சா பாண்டவருக்கு உறுதியாக ஒரு உடைய மாலையிட்டு ஐவருக்கு பத்திரியாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார் மனைவியாகப்பட்டோம். ஆமா. ஆனா இறந்த போதிலும் எத்தன்மை போல அப்பேற்பட்ட நயமந்திரங்கள் நச்சு பாம்பு தீண்டாததோ துரதுரியோக சக்கரவர்த்தி செய்த வந்தகத்தா. ஆமா. என் மனைவியாகப்பட்டவளை மான பக்க செய்திருக்கின்றான். ஆமா. ஆனால் என் மனைவி சமதி எடுத்தா என்ன விட தெரியுமா? என்றைக்கு அப்பேற்பட்ட துரியோதனனை மடித்து அண்ணவன் உதிரத்தை எண்ணெயாகவும் அண்ணவன் எலும்பை சீப்பாகவும் அப்படியே மணி குடலை பிடிக்கிற மலராகவும் சுடுவனும் அன்றைக்கு துரியோதனை மடித்து விழுகுதா அத்தனை சமதி எடுத்திருக்கிறார் மனைவியாகப்பட்டவன். இருந்த போதிலும் ஒருபோதும் அப்பேற்பட்ட துரியோதனை விட போறது கிடையாது. 18ஆம் போர்க்களத்திலே அவனை மடிக்க அவன் விட மாட்டேன். இருந்த போதிலும் ஆனா கானகத்திலே வாழக்கூடியது நானும் அண்ணனா இருந்தாலும் துரியோதனன் செய்த சரியா தூது என்று சொக்கட்டமாயினான். தூது என்று சொக்கட்டமாடி நாடு நகரம் உப்பு சட்டி வருவோடு அனைத்துமே பறித்து கொண்டான் நயமஞ்சக துரியோதனன். ஆனா கடைசி ஆட்டம் ஆடும் பொழுது பத்திரி பாவி என்று சொல்லக்கூடிய திரௌபதி வைத்தாயிடம் பத்திரி பாவியை தோற்று விட்டான். தோற்றுவிட்ட பிறகு 12 வருட வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் கானகத்தில் கழிக்க வேண்டும் என்று அழைத்து விட்டு கட்டளை இட்டிருக்கின்றான் அப்பேற்பட்ட துரதுரியோக சக்கரவர்த்தி. கானகத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தான். அப்படி கானகத்தை கழித்து விட்டால் அவரிடம் போர்ப்படியே இடத்தில் ஆயுதம் ஏதாவது இருக்கிறதா? ஆனா இருந்த போதிலும் பஞ்சா பாண்டவர் நாடாள பிறந்தவர்கள் தானா? நாடாள பிறப்பது கிடையாது. இனிமேல் நீங்கள் நாடாள வேண்டும் என்றால் அதுக்கு மகத்துவ காரியம் உண்டு. என்ன காரியத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆயுதம் என்பது ஒன்று வேண்டும். அந்த ஆயுதம் வர வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்தவன் யார் என்றால் உங்கள் ஐவரிலே நடுநாயகனாக வரக்கூடிய அர்ஜுனன் வந்தால்தான் அதுக்கு விடுவதலாகப்பட தெரியும். அர்ஜுனாகப்பட்டவர் வேண்டும். ஆமா. ஆனால் இருந்தாலும் போதில் அண்ணன் இருக்கும் போது நான் இருக்கும் போது அர்ஜுனாகப்பட்ட இருக்கின்றான். திரௌபதியை யார் முடித்தார்களோ மாலை முடித்தாரோ அவரால் மட்டும்தான் அந்த ஆயுதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவனால்தான் அந்த தவத்தை முடிக்க முடியும். எப்படி என்றால் விட்ட நாட்டை மீண்டும் பெறுவோம் என்றால் எங்க 2 பேரால முடியாது. அர்ஜுனால் மட்டும் தான் முடியுமா? ஆமா. நகுலன் சகாதேவர் சின்னந்திரு வயது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று உண்டு. அப்படியா? எப்படி என்றால் தர்மனுக்கு தேவை மணிமூடி. ஆமா. உமக்கு தேவை அந்த துரியோதனை துச்சாதனை மடித்த பிறகு 2 கைகளால் நீரை பறித்து உண்ணுவேன் என்று சபதம். அது வரைக்கும் கதத்தை நோக்கி ஜலத்தை அடித்தால் ஜலமாகப்பட்டது ஆகாயபுறமாக சென்றால் அதது வாயால பறக்க வேண்டும் என்று நகுலனாகப்பட்டவனுக்கு அந்த ஜகுடி மகனாக விளக்கூடிய சாமுனை கொல்ல வேண்டும் என்றது. கொல்ல வேண்டும். அந்த சகாதேவனுக்கு ஜெகனியை கொல்ல வேண்டும் என்று அர்ஜுனனாகப்பட்டவனுக்கு 18 பாரத போர்க்களத்தில் 17 சண்டையில் கர்ணனை ஜெயிக்க வேண்டும் என்று. அப்படி ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அவரோட யுத்தம் செய்ய ஆயுதம் என்பது வேண்டும். அந்த ஆயுதம் இருக்கிற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். அந்த ஆயுதம் இருக்கிற இடம் எனக்கு தெரியுமா? பெருத்துதோர் தவம் செய்ய வேண்டும். எப்படி என்றால் 500 அடிக்கு கம்பம் கட்டி கம்பத்து மீது ஊர்வசி நாட்டி ஊர்வசி மீது எலுமிச்சை கை வைத்து அது மீது ஒரு கொட்டைப்பாக்கு வைத்து ஒரு கால் மேலே நின்று கொண்டு சிவனை குறித்து தவம் செய்தார். சிவனிடத்தில் இருக்கிறது பாச பதங்களாகப்பட்டது. அதை பெற்றுக்கொண்டால் கர்ணனை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயித்தால் அந்த நாட்டை நீங்க ஆளலாம். அந்த துரியோதனாகப்பட்டவர் கௌரவர்களாகப்பட்டவர் மண்ணுக்கு இறை கொடுப்பார். அப்படியா? ஆமா. இருந்த போதிலும் உன் வார்த்தை கேட்டு நான் என் தம்பியாக அர்ஜுனமாக அழைத்து வருகின்றேன். அப்படியாக சென்று வந்தான். தெரிவித்திருக்கின்றான் விட்ட நாட்டை மீண்டும் பெறுவதற்கு. ஆனால் 60 அடி கம்பம் நட்டி கம்பத்து மீது ஊசி நாட்டி ஊசி மீது கடியை வைத்து ஒற்றை கால் மீது நின்று கொண்டு பாதகத்தை பெற்றார். எட்ட நாட்டை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். ஆமா. தம்பியாக விளக்கூடிய அர்ஜுன மகாராஜனை அழைத்து வர வேண்டாம். அப்படியே ஐயா
என்னடா நீ வர்றது என்னமோ போறது என்னமோ கிராதி மாஸ்டர் பேரே இருக்குதாடா. நாடா யா சரி யார கொண்டானா தம்பியாகவே கூட அர்ஜுன் அழைத்து வா. சரி பத்திரம் போய் வாங்க. இப்படி நேரா போட போற அண்ணா அது போய் மாட்டிப்பேன். இப்படி ஒரு கிச்சன் போ சொல்லி சொல்லியே நான் கொண்டு போயிருந்தேன்.